இந்த புது சிருஷ்டி என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது, ஒரு மனுஷனுக்கு இந்த 3 பகுதிகள் இருக்கிறது. அது எப்பொழுதுமே நாம் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய விஷயம், நினைவுபடுத்த வேண்டிய விஷயம். நிறைய பேர் மனுஷன் ஒரு உடம்பு அப்படின்னு அந்த உடம்பு தான் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. உடம்பு முக்கியம்தான். ஆனால் சிலர் நினைக்கிறாங்க, மனிதர்கள் மனோ தத்துவ நிபுணர்கள்ட்ட போய் பேசுனீங்கன்னா மனுஷனுக்கு உடம்பு இருக்கு, மனசு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வேதம் தான் தெளிவாய் சொல்லுகிறது, மனுஷனை தேவன் படைக்கும் பொழுது அவனுக்குள்ளே ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவ ஆத்துமாவானான். அப்ப நான் ஒரு ஆவி, எனக்கு ஒரு ஆத்துமா உண்டு, நான் ஒரு சரீரத்தில் வாழ்கிறேன். இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் அந்த ஆவி என்கிற பகுதி அது மறுபடியும் பிறந்திருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதான் பாவம் செஞ்சப்ப தேவனை விட்டு பிரிக்கப்பட்ட அந்த ஆவி, ஒரு மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது, இயேசு நமக்காக அந்த பாவத்தை தண்டனையை அனுபவிச்சதுனால அவரை விசுவாசிக்கும் போது அந்த மனிதனுடைய ஆவி தேவனோடு இணைக்கப்படுகிறது. இப்ப நான் மறுபடியும் பிறந்த ஆவி, எனக்கு ஆத்துமா இருக்கிறது, நான் ஒரு சரீரத்தில் வாழ்கிறேன், என் சரீரத்துல பரிசுத்த ஆவியானவர் வாழ்கிறார். இப்படிதான் வசனம் சொல்லுது. ஆமென். நாம் யார்? கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருந்தா, கிறிஸ்துவுக்குள்ள நாம் யார் என்பதை விளங்கிக் கொள்ள நமக்கு சில விஷயங்கள் நடக்கும். என்ன நடக்கும்னா, இந்த உலகத்தின் கிரியைகள், இந்த உலகத்தின் சவால்கள், இந்த உலகத்தின் பிரச்சனைகள், இன்னும் இந்த உலகத்தின் பாவத்திற்கு அடுத்த காரியங்கள், இவைகளின் மேலெல்லாம், இவைகளின் அடிமைத்தனத்தில் வாழ்கிற வாழ்க்கை அல்ல, இவைகளின் மேல் வெற்றி பெறுகிற வாழ்க்கையை நாம் வாழ முடியும்.